ஏன் இவங்க ரிவ்யூ எல்லார பத்தியும் சொல்லாம பார்வதியை பத்தி மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க? பார்வதிக்கு ஏன் இவங்க இவ்ளோ சப்போர்ட் பண்ணணும்? அதே கேள்வி நான் கேட்கிறேன். ஏன் பார்வதிக்கு நீங்க இவ்ளோ சப்போர்ட் பண்ணணும்? பார்வதி செஞ்சது இந்த வாரம் சரியான வேலையா? ரொம்ப 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 தப்பு. கமருதீனை காப்பாத்துறாங்களா? எஸ் எக்ஸாக்ட்லி. எதுக்காக காப்பாத்தணும்? டாஸ்க் 2 தானே அது, சண்டை போடுறது பால் டாஸ்க்ல. ஆமா, பயங்கரமா அசிங்கமா கேட்டாரு, சொயிட்டி அடிச்சாரு இல்லையா? ஆமா. அவர் சொயிட்டி அடிச்சதே எபிசோட்ல கட்டு. பறந்து போய் விழுந்துச்சுங்க அந்த பொண்ணு. இப்படி சொயிட்டாரு, அவன் கீழே விழுந்து திருப்பி எழுந்துட்டதுக்கு அப்புறமா கை வச்சு இப்படி தள்ளுறது மட்டும் தான் எபிசோட்ல வருது. அவங்க கிச்சன்ல பாத்திரம் வளக்கிட்டே வந்து கேக்குறாங்க. தென் டோட்டலா பெட்ரூம் தான், எல்லாரும் தூங்குறத மட்டும் தான் காமிக்கிறாங்க, இவங்க பேசுறத காமிக்கல. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே 15 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து ஆடியோவே வரல. என்ன கட் பண்றீங்க? இப்ப அவங்க மைக் அவுத்து வச்சா அதை வந்து மைக் அவுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வரீங்கல்ல. இப்போ மக்களாகிய நாங்க உங்ககிட்ட கேட்கிறோம், எதுக்காக ஆடியோவை கட் பண்ணீங்க? உங்க அப்பா அம்மாவை பேசியிருக்காரு, கேஷுவலா கேக்குறாங்க. நீ இனிமேல் நீ எங்க அப்பா அம்மாவை இழுத்து பேசக்கூடாதுன்னு என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க பார்வதி? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? இந்த வாரம் சேதுபதி அண்ணா செய்யக்கூடிய வேலை 2 பேருக்குமே வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பிடுங்க. அவ்வளவுதான். பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பிடுங்க அப்படின்றத நான் ஓப்பனா இப்ப சொல்றேன். ஏன்னா மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்? எதை பத்திங்க பேசுவோம்? ஃப்ரைடே சாட்டர்டே விஜய் சேதுபதி சார் யார் யாரை என்னென்ன கேள்விகள் கேட்பாரு. இந்த வாரம் ஃபுல்லா டாஸ்க் நடந்தது. அதுல எல்லாருக்கும் நிறைய தள்ளுமுள்ளுகள் நடந்தது, சண்டைகள் நடந்தது, மறுபடியும் காதல் மலர்ந்தது, நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை பத்தி நம்ம யார்கிட்ட கேட்போம்? பிரியா ரஞ்சித் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம். வணக்கம். ஏன் ரொம்ப சோகமா இருக்கீங்க? என்ன காரணம்? சோகம்லாம் இல்ல, என்னோட கோவத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. காலையில எல்லாரும் கேட்ட ஒரு கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டுறேன். ஏன் இவங்க ரிவ்யூ எல்லார பத்தியும் சொல்லாம பார்வதியை பத்தி மட்டுமே சொல்லிட்டு இருக்கிறாங்க? பார்வதிக்கு ஏன் இவங்க இவ்ளோ சப்போர்ட் பண்ணணும்? அதே கேள்வி நான் கேட்கிறேன். ஏன் பார்வதிக்கு நீங்க இவ்ளோ சப்போர்ட் பண்ணணும்? நம்ம ஹோஸ்ட் வந்து எல்லாருக்கும் கேக்குறாரு இல்லையா கேள்வி, அதே மாதிரி பார்வதிக்கு கேட்டா குறிப்பிட்டு நான் பார்வதி பேச மாட்டேன். அவர் பார்வதியை மட்டும் இக்னோர் பண்ணிட்டு போகும்போது, அவங்க கூட சேர்ந்து அதை கலாய்க்கும் போது அவங்களுக்கு கேட்கப்பட வேண்டிய நியாயம் கேட்கவே பட மாட்டேங்குது. ஆனா பார்வதி தப்பு பண்றாங்க, நிறைய விஷயங்களை தப்பு பண்றாங்கன்னா அதை ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா கேக்குறீங்கல்ல சார். அப்போ வந்து அவங்க சைட்ல இருக்க நியாயத்தை ஏன் நீங்க மத்தவங்க கிட்ட வச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இப்ப எஃப்ஜே இருந்தாரு, எஃப்ஜேக்கு ஒரு அநியாயம் நடக்கும் போதும் கேக்குறீங்க, எஃப்ஜே தப்பு பண்ணாலும் கேக்குறீங்கல்ல. அப்ப அந்த மாதிரி ஏன் இவங்களை கேட்கலன்றதுதான் என்னுடைய கருத்து. உங்களோட ஆதங்கத்தை நீங்க சொல்லிட்டீங்க, உங்களோட கருத்தை நீங்க சொல்லிட்டீங்க. ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இந்த வாரம் பார்வதி எவ்வளவு சப்போர்ட் பண்ணி எவ்வளவு பீப்புள் பேசினாங்க தெரியுமா? நீங்க பேசுனீங்க, பார்வதிக்கு நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, அந்த பொண்ணு இப்பதான் விளையாட ஆரம்பிச்சிருக்கு, திருந்திருச்சு அப்படின்னு. பார்வதி செஞ்சது இந்த வாரம் சரியான வேலையா? ரொம்ப ரொம்ப தப்பு. ரொம்ப 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 தப்பு. ஆனா நான் இப்பவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினதை நினைச்சு ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோ நான் யோசிக்கல. அந்த விஷயம் அப்படியேதான் இருக்கு. அதுல இருந்து நான் மாறுபடவே மாட்டேன் என்னைக்குமே. ஆனா ஒரு ஒரு கான்வர்சேஷன் வந்து அவங்க வந்துட்டு ஒரு பெரிய சண்டை நடக்குது, அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி எல்லா பொண்ணுங்களும் சும்மா சொல்லக்கூடாது, சாண்ட்ரா நின்னாங்க, திவ்யா நின்னுச்சு, அரோரா நின்னாங்க. ஒரு பெத்த தாய அசிங்கமா பேசினாரு கமருதீன். என்ன வளர்ப்பு வளர்த்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டாரு. இதெல்லாம் ஒரு பொம்பளையே கிடையாது, பொண்ணே கிடையாது, நடிச்சுக்கிட்டு சிரிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மைக்கெல்லாம் பறக்குது, காலை தூக்கி எத்துறாரு, என்னென்னமோ பண்ணுன கமருதீன் 1 மணி நேரம் உட்கார்ந்து பேசினதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் இல்லைங்க, நம்மளுக்கு அது 1 மணி நேரம் காட்டப்பட்டிருக்கு எபிசோட்ல. நிறைய நேரமா அது கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஹவர்ஸ் போயிருக்கு அந்த கான்வர்சேஷன். பேசினா அம்மா நான் லைவ்ல பார்த்தேன். கிட்டத்தட்ட நான் பார்த்தது வந்து மிட் நைட் ஒரு 1 மணி வரைக்கும் நான் பாக்குறேன். அவங்க ஸ்டார்ட் பண்ண கான்வர்சேஷன் வந்து ஒரு 11:30 12 o'clock இருக்கும். ஆனா அதை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் தான் காமிச்சாங்க. அதுக்கப்புறமா தப்பா பேசின ஒருத்தவன் அவ்வளவு கேள்வி 10 பேர் முன்னாடி ஜெயிக்கிறதுக்காக என்ன வேணாலும், என்ன காதலோ மோதலோங்க அப்படி சொன்ன ஒருத்தவன் வந்து பேசலாம் போயிடலாமா? அப்படி கிடையாது. அந்த பொண்ணு எவ்வளவு ட்ரூவா இல்ல இந்த மாதிரி லவ் பண்ற மாதிரி கேம் விளையாடுறாங்களா? அது ஒருவேளை நம்ம லவ் பண்ற மாதிரி இவனை அமைதியா அடக்கி வச்சிருவோம், நம்ம கேம் காமிப்போம் அப்படின்னு சொல்லி இவன் கூட பேசினா எல்லாரும் ட்ரிகர் ஆவாங்க, எல்லாரையும் ஒரு குழப்பிடலாம் அப்படின்னு விளையாடுறாங்களா? இல்ல எனக்கு தோன்றத நான் கேக்குறேன், அந்த மாதிரி பண்றாங்களா? இல்ல எனக்கு தெரிஞ்சு அந்த கான்வர்சேஷன் ஒரு 4 to 5 hours போயிடுச்சு. ஆனா நம்மளுக்கு காமிச்சது எபிசோட்ல இப்ப போய் 15 நிமிஷம் தான் காமிச்சாங்க. ஏன் கமருதீன் இப்ப பார்வதி கால்ல விழுகணும்? இருங்க, அதான் நான் சொல்ல வரேன்.
இப்போ நம்மளுக்கு லைவ்ல காமிச்சதே வந்து கிட்டத்தட்ட ஷார்ட் பண்ணி 1 hour தான் காமிச்சாங்க. 40 minutes மேல போச்சு. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் அவங்க கிச்சன்ல பாத்திரம் விளக்கிட்டே வந்து கேக்குறாங்க. தென் டோட்டலா பெட்ரூம் தான். எல்லாரும் தூங்குறத மட்டும் தான் காமிக்கிறாங்க. இவங்க பேசுறத காமிக்கல. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து ஆடியோவே வரல. என்ன கட் பண்றீங்க? இப்ப அவங்க மைக் அவுத்து வச்சா அத வந்து மைக் அவுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு வரீங்கல்ல. சொல்றாங்க. இப்போ மக்களாகிய நாங்க உங்ககிட்ட கேக்குறோம், எதுக்காக ஆடியோவை கட் பண்ணீங்க? அது ஒரு கொஸ்டினா வருது எனக்கு. 2வது வந்து கன்வின்ஸ் ஆகும்போது மட்டும் தான் லைவ்ல காமிக்கிறாங்க. காப்பாத்துறாங்களா? எஸ் எக்ஸாக்ட்லி. எதுக்காக காப்பாத்தணும்? அவர் அவர் என்ன வந்து விளையாண்டு போட்டாரு அப்படி இல்லீங்களா? என்ன டாஸ்க் விளையாண்டாரு? 2 தானே அது சண்டை போட்டது ஆமா, பால் டாஸ்க்ல. ஆமா. பயங்கரமா அசிங்கமா கேட்டாரு. ஸ்வைட்டி அடிச்சாரு இல்லையா? ஆமா. அவர் ஸ்வைட் அடிச்சதே எபிசோட்ல கட்டு. பறந்து போய் விழுந்துச்சுங்க அந்த பொண்ணு. இப்படி ஸ்வைட்றாரு, அவன் கீழ விழுந்து திருப்பி எழுந்துட்டதுக்கு அப்புறமா கை வச்சு இப்படி தள்ளுறது மட்டும் தான் எபிசோட்ல வந்தது. கீழ தள்ளி விட்டது எபிசோட்ல வரவே இல்ல. அதுக்கப்புறமா தலைவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா காப்பாற்றணும். எதுக்கு Yes. காப்பாத்தணும்? ஏங்க எங்க ப்ராடக்ட் நாங்க காப்பாத்த மாட்டோமா? அதுக்கப்புறம் கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டு சொன்னதா சொல்றாங்க. சுத்து வட்டாரத்துல பேசிக்கிறாங்க. அதுதான் நம்ம கேக்குறோம். மன்னிப்பு So, கேட்டதா ஏதோ சொல்ல எஸ் சொன்னாங்க. அது வந்து பார்வதி என்னன்னா மன்னிப்பு கேட்டதா? அவங்க பார்வதி கிட்ட கேட்க சொன்னாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. ஆனா மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள்கிட்டயும் விஜய் சேதுபதி சார்ட்டையும் மன்னிப்பு கேளுங்கும் போது இவர் வந்து பவ்யமா மூவச்சுன்னு என்ன விஜய் பார்வதி வந்து ட்ரிகர் பண்ணாங்க. ட்ரிகர் பண்ண மாதிரி பேசுனாங்க. அதனாலதான் நான் வார்த்தையை விட்டுட்டேன். மக்கள் என்னுடைய ஃபேன்ஸ், என்னோட குடும்ப ஃபேன்ஸ், குழந்தை ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். சேதுபதி சார் ரொம்ப ரொம்ப சாரி. இப்படி எல்லாம் கேட்டு இப்படி முடிச்சிட்டார். கேட்டா சேதுபதி சார் கேள்வி கேட்க மாட்டாங்க. வெயிட் முடிச்சிட்டார். நெக்ஸ்ட் டே இந்த பிளே எப்படி போகுதுன்னா, இவங்க டாஸ்க்ல கொஞ்சம் டஃப் குடுக்குறாங்க. 4th டாஸ்க்ல 4th ஆர் 3rd சம்திங் அந்த இது சுத்தி வர்றதுல ஒவ்வொருத்தரும் காலை ஸ்லிப் பண்றதுல. அப்போ இதுல வந்து பார்வதி வந்து ஐ திங்க் 5th ஆர் 6th பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். அதாவது 6 மார்க்ஸ்ன்னு நினைக்கிறேன். அதுல வந்து இவங்க டஃப் குடுக்குறாங்க. இவர் வந்து லைட்டா இப்படி பண்ணாதானே அவங்க அவுட் ஆகணும். அதாவது காதல்ன்ற ஒரு வலைய வச்சு பார்வதிக்கு நான் சீரியஸா சொல்றேன். கொஞ்சம் கூட அறிவே இல்லைங்க. வெளியே போய் காதல் பண்ணு, வெளியே போய் அதுதான். லவ் பண்ணு, வெளியே போய் டூயட் பாடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. இந்த வாரம் உன்னோட சேர்ந்து கேமே வந்துட்டு ஸ்பாயில் ஆயி நாசமா போகுது அந்த கம்ருதீன். நம்ம இப்படி வெளியில சண்டை போட்டுருக்கோம். அதெல்லாம் அங்க உள்ள தெரியாது இல்லையா? அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதோ அதை வச்சுதான் திருப்பி ஓட்டிட்டு சாண்ட்ரா இருக்காங்க. சொல்றாங்கல்ல, அவனை நம்பாத. Yes. இப்ப நீ இப்பதான் அதனாலதான் ஒழுங்கா சாண்ட்ரா இருக்க. தூங்குனதுக்கு அப்புறமா தனியா கூப்பிட்டு பேசினாரு. சாண்ட்ராவை என்னமோ ஃப்ராடு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நேத்து மார்னிங் அது நடந்தது. ஃப்ராடுன்னு சொன்னதா இருக்கட்டும். எனக்கு என்னன்னா இவங்க உண்மையா சொல்லணும்னா எனக்கு சாண்ட்ரா மேலயும் ஒரு 50-50 டவுட் இருக்கு. இவங்க காப்பாத்துறாங்க, சேவ் பண்றாங்க. நான் அந்த விஷயத்துல ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா அவங்கதான் இவங்க ரொம்ப இதுல இருக்கும்போது சப்போர்ட் பண்ணி அவங்களுக்காக பேசி அவன் வந்து இப்படி நீ வந்து போகாத, நீ இப்போ உன் கேம கரெக்டா விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணது எல்லாமே சாண்ட்ரா தான். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா தானங்க சொன்னாங்க. ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னோட தங்கச்சி மாதிரி நினைச்சு நான் சொல்றேன், தயவு செய்து அவங்க கிட்ட போகாத. நல்லா தாங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க. பார்வதி இஸ் பேக் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கமெண்ட் கேம்ல பாத்தீங்கன்னா 5th டாஸ்க்ல பார்வதி வின் பண்ணிட்டாங்க. ஆமா, ஓகேவா? ஆமா. அப்போ அது வரைக்கும் அவங்க ட்ராக் கொஞ்சம் கரெக்டா போயிட்டு இருந்தது. கரெக்டா இருந்தது. அத நான் எப்படி இப்ப பிளாக் பண்றது? மன்னிப்பு கேட்டா மட்டும் ஏன் அவங்க இப்படி ஊர் நடிக்க அடங்குனதுக்கு அப்புறமா நான் மன்னிப்பு கேக்குறேன். ஏன்னா எல்லார் கண்ணெதிர்க்கையும் அவங்க ஓடும்போது விக்ரம் தெளிவா கூப்பிட்டு சொன்னாரு, பாரு இது நல்லா இல்ல பாக்க. கூப்பிட்டு பேசினாரு. அவர் நல்லவரா கெட்டவரெல்லாம் தெரியாதுங்க. அந்த கூப்பிட்டு விஷயத்துல பேசினாரு. அந்த விஷயத்துல நியாயமா அவர் நடந்துக்கிட்டாரு. எனக்குமே எனக்குமே வார்த்தை விக்ரம் சொல்ற மேல ஒரு மதிப்பு வந்துருச்சு. பவுண்டரியை விட்டு வெளியே போற, பவுண்டரின்னு சொன்னா பவுண்டரிக்குள்ளே இருன்னு சொல்லி கூப்பிட்டு பேசினாரு. அதை நம்ம பார்த்தோம். அதனாலதான் கமருதீன் என்ன பண்றாருன்னா எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இந்த கான்வர்சேஷனே ஸ்டார்ட் பண்றாரு. அப்படியே முடியும் போது சுபிக்ஷா திரும்பி பாத்துட்டாங்க. சுபிக்ஷா திரும்பி பார்த்துட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. திரும்பி படுத்துக்கிட்டாங்க. ஆனா எனக்கு என்ன அப்படின்னா பார்வதிக்கு எங்க போச்சு அறிவு? உங்க அப்பா அம்மாவை பேசியிருக்காரு. அதே கேள்விதான் கேக்குறேன். இனிமேல் எங்க அப்பா அம்மாவை இழுத்து பேசக்கூடாதுன்னு என்ன கிளாஸ் எடுக்கிறீங்க பார்வதி? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? இல்ல, இதுக்கு அவங்க அம்மா வெளியே போனா கண்டிப்பா இருக்கும். உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாங்க உங்க அம்மா? உள்ள சீரியஸ்லி வந்து 24 அந்த hours அம்மாவை எத்தனை உங்களை பேர் வந்து தப்பா பேசினாங்க தெரியுமா? அதுதான் சொல்றேன். அதாவது பொண்ணுக்கு ஏத்த அம்மா, அம்மாக்கு ஏத்த பொண்ணுன்ற மாதிரி அளவுக்கு அவங்கள பேசிட்டாங்க. ஆமா, அது எவ்வளவு இப்பதான் பார்வதி கெட்ட பேர் சம்பாரிச்சு கொடுத்திருக்காங்க அவங்க அம்மாக்குன்னு நான் சொல்வேன். இப்பதான் பெரிய கெட்ட பேர் சம்பாரிச்சு கொடுத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சைக்கோ தேவையா? விஜய் சேதுபதி சார் இதை அட்ரஸ் பண்ணுவாரா, கேட்பாரா? என்னோட கேள்வி அதுதான். இந்த அது அவர் கமருதீன் கேட்கக்கூடாது. பார்வதியை ஏமாத்திட்டு இருக்காரு அப்படிங்கறத விஜய் சேதுபதி சார் கேட்பாரா? இன்ட் கொடுத்த விஷயத்த சொல்ல மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து எல்லாருமே மாட்டிப்பாங்க, சேனலே மாட்டிக்கும். அதனால வந்து இன்ட் கொடுத்த விஷயம் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. 2வது என்னன்னா இந்த விஷயத்த இவர் சாரி கேட்டதுனால அது கடந்து போவாரோ, வாரம் இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயம் தானே
அப்படின்னு கடந்து போகணுன்றதுக்காக தான் இவர் நடத்தப்பட்ட ஒரு இல்ல நிகழ்வு. வாரம் வாரம் நடக்கிற மாதிரி பார்வதி மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாரா? எனக்கு தெரிஞ்சு பார்வதிக்கு ரோஸ்ட் இருக்கும், ஆனா அது வந்து வேற ரோஸ்ட் இருக்கும். இதுக்கு ரோஸ்ட் இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா இவங்க 2 பேர் மேலயுமே ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டை எடுத்து வீட்ல இருக்க கண்டஸ்டன்ஸ் வைப்பாங்க இந்த எனக்கு தெரிஞ்சு விஷயத்துல. இவங்க 2 பேருமே வெளிய அனுப்பிடலாம். அததான் நானும் எனக்கு சொல்றேன். தெரிஞ்சு இவங்க 2 Yes. பேருமே வெளிய அனுப்பிடலாம். 2 பேரையுமே வெளியில அனுப்பிடுங்க. நான் தான் ரொம்ப கேம்ல இருக்காங்க, இவங்க கேம் இவங்கள தனியா விட்டா நல்ல கேம் விளையாடுவாங்கன்னா அதே மாதிரி விளையாடினாங்க. அவங்க விளையாடினது இவரால பொறுக்க முடியல. இன்னும் 2 வாரம் வரைக்கும் இவ எப்படி டிக்கெட் ஃபினால வாங்கிட்டானா என்ன பண்றதுன்ற தயவு காரணத்துக்காக செஞ்சு இவங்க 2 பேரையும் வெளிய அனுப்பிடுங்க. மத்தவங்க விளையாடட்டும். மத்தவங்க விளையாடுறாங்க. எஸ் விளையாடுறாங்க. அதாவது நீ மன்னிக்கிற அப்படின்னா கூட அதுக்கு ஒரு ஒரு பவுண்டரிஸ் இருக்கு. விக்ரம் சொன்ன மாதிரி நீ மன்னிச்சுட்டனே வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு பவுண்டரி இருக்கு. ஆனா நீ அதை தாண்டி நீ வந்து உன்னுடைய காதலை திருப்பியும் கேவலமா காமிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னா வந்து அதுக்கு அந்த வீடு இடம் கிடையாது. எனக்கு இப்ப என்ன தோணுதுன்னா, இந்த கூப்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் மறுபடி காதல் மலர்ந்தது அதுதான் எனக்கு கட்டி ஒண்ணும் புரியல. பிடிக்கிறது, பக்கத்துல உட்கார்றது, இதெல்லாம் வந்து நீங்க இத்தனை நாள் நீங்க பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன சொல்றேன்னா ஒரு பொண்ணுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒண்ணு இருக்கணும். அப்படி இல்லைன்னா எங்க போச்சு? பார்வதி எல்லாரையுமே கேக்குறீங்கல்ல, காதல்ல ஏன் இவ்ளோ முட்டாளா இருக்கீங்கன்னு நான் கேக்குறேன். ஏன் இவ்ளோ ஒரு முட்டாள்? எவ்ளோ பேரை பார்த்திருப்பீங்க வெளியில, எவ்ளோ உங்களுக்கு நெகட்டிவ் வந்து எவ்வளவு மக்கள் வீட்டுக்குள்ளே support. நெகட்டிவ் Actually, வந்து நீங்க பாத்தீங்களா என்னன்னு தெரியல. நான் போய் ஒவ்வொரு கமெண்ட்ஸும் பாப்பேன். அவ்வளவு பேரு பாரு இஸ் டைட்டில் வின்னர், பாரு இஸ் டாப் 5ல இருப்பாங்க, பாரு இப்ப பாரு பாரு எங்களுக்கு தானே பாரு அது ஏமாற்றம். எல்லாரும் ஏமாற்றம் தானே இது. சரியான எவ்வளவு பெரிய ஏமாற்றம். ஏமாற்றம். சரியான ஏமாற்றம். பயங்கர எனக்கு நேத்துல இருந்து ஒரு விஷயம் நான் அவ்வளவு சொல்றேன். நம்ம message. 2 பேர் உட்கார்ந்து பேசிருக்க வீடியோல ஒரு 100 பேர் கமெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க. இதுங்க 2க்கு வேற வேலை பார்வதி இல்ல. இவங்க 2 பார்வதிக்கு சொம்பு, பார்வதி பிஆர் என்னென்ன சொல்லுவாங்க தெரியுமா? சரி ஓகே வாட் எவர், ஒரு நல்லா விளையாடுற பொண்ணுங்க பத்தி பேசுறோம், ஓகே ஃபைன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டா, நல்ல இப்ப விளையாட்டு நான் போயிடக்கூடாதுன்றதுக்காக சொல்றேங்க, நம்ம பேசணும். இப்பயும் சொல்றேன், இப்ப யோசிக்கிறாங்க எதுக்கு நம்ம பேசணும் அப்படின்னு. ஏன் தெரியுமா? என்னால முடியல. ஒருத்தவன் உன்னை Yes, அவ்வளவு நான் உங்ககிட்ட இருந்து கொடுமைப்படுத்திட்டு- வடிவேல் ஒரு படத்து பண்ணுவார்ல, அப்படி ஆயிடுவார்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. நான் உன்னை கேம்ல எவ்வளவு நல்லா பார்த்தேன், 5th கேம் சூப்பரா விளையாடணும்னு நினைச்சேனே, ஒரே அமுக்கா அன்னைக்கு நைட்டே உட்காந்து அமுக்கி நல்லா இந்த டோட்டலா மாதிரி சேஞ்ச் இப்படி பண்ணி சேர்ல உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்துட்டு நான் நினைச்சேன் பார்வதியோட ஆட்டம் ஆரம்பம் ராஜமாதா மாதிரி ஆ. உட்கார்ந்துருக்கே அப்படின்னு நினைக்கும் போது என்னால முடியல. என்ன ரொம்ப தப்பு. ஆனா இதுல இன்னொரு விஷயத்த நோட் பண்ணணும் அப்படின்னா, சாண்ட்ரா வந்து இவங்களுக்கு நல்ல ஒரு 70% சப்போர்ட்டா இருந்திருக்காங்க. ஆனால் அவங்க இத வச்சு ஒரு கேம் விளையாடுறாங்களோ அப்படிங்கிறது நேத்து காலையில நடந்த ஒரு சண்டையில எனக்கு சரி, இப்போ தெரிஞ்சது. நிறைய டாஸ்க் நடந்தது. கடைசியா நான் பார்த்த டாஸ்க் வந்துட்டு கார்ல உட்கார்ந்துருக்காங்க எல்லாரும். அங்க நீ பொறுக்கி, நான் பொறுக்கி, அந்த பொறுக்கி, இந்த பொறுக்கி, Yeah. பாரு பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா வாயால ஒரு சவுண்ட் கேக்குது. பின்னாடி இருந்து விக்ரம் வந்துட்டு ஒரு வார்த்தை விட்டாரு. அதை First எல்லாரும் விக்ரம் நோட் தான் பண்ணாங்களா start என்னன்னு பண்றாரு. தெரியல. ரொமான்ஸ் இங்கேயுமா பண்ணுவீங்க, ரொமான்ஸ் இங்கிமாடா ரொமான்ஸ் பண்ற கமருதீன் அப்படின்னு அவர் தான் ஸ்டார்ட் பண்ணாரு. அதுக்கப்புறம் இந்த ப்ரமோ வச்சுதான் நம்ம இப்ப பேசுறோம். ஏன்னா இன்னைக்கு நைட்டு லைவ்ல தான் அது வரப்போகுது. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, சாண்ட்ரா வந்து பாரு பொறுக்கி அப்படின்னு சொல்றாங்க. யார் பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஸ்டார்ட் பண்றாரு. ஆக்சுவலி வந்து சாண்ட்ராவோடைய இன்னொரு முகம் என்ன அப்படின்னா வந்து லாஸ்ட் வீக் வந்து இது யாரோ ஒருத்தவங்க கிட்ட அவங்க ஷேர் பண்ணாங்க. திவ்யாவை வச்சு ஷேர் பண்ணாங்க. அதாவது திவ்யா வந்து கமருதீனையும் வினோத்தையும் வந்து ஒரு Trigger வார்த்தை சொல்லி ட்ரிகர் பண்ணா அங்க வந்து 10 வார்த்தை வரணும் அவளுக்கு தெரியும். அத வச்சு சாட்டர்டே கண்டென்ட்க்கு எடுத்துட்டு போறா அப்படிங்கறத வந்து அவங்க கிளியரா பதிவு பண்ணிருந்தாங்க. நேத்து வந்து அதாவது இன்னைக்கு லைவ்ல அவங்க அதை கையாளுறாங்க. அப்போ ஒரு வார்த்தையை இவன் பொறுக்கின்னு சொன்னா இவன் 10 வார்த்தை பேசுவான். சோ அந்த இடத்துல மரியாதை குறைவா, ஏன்னா கமருதீன் எப்படின்னு நம்மளுக்கு தெரியும். கிட்டத்தட்ட வாட்டர் மெலன் மாதிரி தான். ஒரு வார்த்தை சொன்னா 10 வார்த்தை 100 வார்த்தை வரும். அதுவும் அசிங்கமா வரும். ஆமா. ஒரு So, பொறுமைங்கிறதே இருக்காது. அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அந்த இடத்துல பார்க்கும்போது அப்போ இது ஒரு கேமா அவங்க யூஸ் பண்ணி அவங்கள தற்காத்துக்கிறதுக்காக அதை பண்ணியிருக்காங்க. அத வந்து இவரு ரொம்ப பிளாஸ்ட் ஆக்கி இன்னும் நல்லா பேசி அவங்கள கார்ல இருந்து 2 பேரும் சேர்ந்து தள்ளி விட்டுருக்காங்க. ஏன்னா பார்வதி பக்கத்துல தான் வந்து சாண்ட்ரா உட்கார்ந்துருக்க மாதிரி நம்மளுக்கு ப்ரமோல தெரியுது. சோ செகண்ட் ப்ரமோ பாத்தீங்க அப்படின்னா வந்து விக்ரம் வந்து ஒரு வார்த்தை பீப் சம்திங் வார்த்தை விடுறாரு. சபரியும் அந்த வார்த்தை விடுறாரு. அது கோவத்தின் உச்சம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சோசியல் மீடியால வந்த சில நியூஸ் எப்படின்னா பார்வதி அண்ட் கமருதீன் புஷ் பண்ணதுனால சாண்ட்ரா வந்து வெளியில வந்துடுறாங்க. அந்த ஒரு கோவத்துல வந்து பயங்கரமான வார்த்தைகள் சாண்ட்ராவும் பேசுறாங்க.
அது எல்லாம் நம்மளுக்கு ப்ரமோல இந்த வரல. இந்த பிரச்சனைக்கு சாண்ட்ரா வந்து காரணம் கொஞ்சம் யாரு? பாசிட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ண பாக்குறாங்க டீம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, இந்த பிரச்சனைக்கு வந்துட்டு யாரு பொறுப்பு? ஆரம்பிச்சது யாரு? ஆரம்பிச்சது பிள்ளையார் சுழின்னு பாத்தீங்கன்னா விக்ரம் தான் ஸ்டார்ட் பண்ற மாதிரி ப்ரமோல தெரியுது. அப்புறம் ஏன் But வெளிய நம்மளுக்கு நின்னு சபரி கதவை அடிச்சு உடைக்கிறாரு, Yes, ஆனா வினோத் வராரு, விக்ரம் அதான் வராரு. சொல்றேனே, எக்ஸ்ட்ரீம் வேர்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? சோ இவங்க புஷ் பண்றதுனால அவங்க விழுந்துடுறாங்க. அவங்க வெளியில நம்ம கேம் விட்டு வந்துட்டோமே, அது யாரால வந்தோன்றத வச்சு ரொம்ப பயங்கரமா பேசி 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 அவங்களுக்கு ரெகுலரா வர ஒரு பேனிக் அட்டாக் அவங்களுக்கு இது வந்துருது. ஒரு கேமுங்க. உள்ளக்க கமருதீன் வந்து காலை நீட்டி உட்கார்ந்திருக்காரு. இது கேம். ஒரு ஆளை இறக்கி விடுறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணலாம். இந்த டச் பண்ணி அட்டாக் பண்ண, பிசிக்கலா அட்டாக் பண்ணக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. மத்தபடி நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். உள்ள உட்கார்ந்திருக்கும் போதே திவ்யா வந்துட்டு காலை என் மேல பட்டுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. வெளிய பார்த்தா 3 பேர் வந்துட்டு உள்ளக்க அவங்களுக்கு என்ன உட்கார்ந்து கதவை கோவம்னா, அப்படி அடைச்சு உடைக்கிற, Yes. கைய கைய வச்சு ஏதாவது ஆயிடுச்சு. அந்த 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 ஒரு சீக்வென்ஸ்ல வந்து உங்களுக்கு சாண்ட்ரா இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா சாண்ட்ராக்கு பேனிக் அட்டாக் வந்து அவங்கள ஹாஸ்பிடலைஸ் பண்ணி திருப்பி அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஏன் உள்ள சுபிக்ஷாவுக்கு இருக்காங்க. பேனிக் அட்டாக் So, வரலையா? வந்துச்சுங்க. அதுதான் சொல்றேன். அப்ப வந்து உடனே பிக் பாஸும் கூப்பிட்டாரு. ஆனா, இவங்க இன்னும் எக்ஸ்ட்ரீமா நம்மளுக்கு தெரியும் இவங்கள பத்தி. ஆனா, இப்ப நம்ம வெளியில சொன்னோம் அப்டின்னா, நம்ம தப்பா இந்த பேசுறோம்னு வார சொல்லுவாங்க கடைசி, திருப்பி. அதாவது போன வார கடைசி திவ்யாவை வந்து விக்ரம் வந்துட்டு ஒரு பேசும்போது திவ்யா டென்ஷன் ஆகி கத்தி ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சண்டை போச்சு. அப்ப திவ்யாவுக்கு பேனிக் அட்டாக் வரலையா? இல்ல நம்ம என்ன சொல்றதுன்னா, நான் அதான் சொல்றேனே, பிரஜன் வெளியில போயிட்டு உள்ள வந்தபோதும் சரி, அதுக்கப்புறமா ஒரு ஒரு சில விஷயங்கள் சாண்ட்ரா கிட்ட நான் நோட் பண்ணியிருக்கேன். ஒரு டிராமாஸ் விஷயங்கள். பட் இத நம்ம பார்க்காதனால ப்ரமோவ வச்சு சொல்றேன், சோசியல் மீடியா மெசேஜ் வச்சு சொல்றேன். இது நம்ப முழுக்க முழுக்க டிராமான்னு சொல்லிடவே முடியாது. ஆனா, ஏன் டிக்கெட் டு ஃபினாலேன்னும் போது, எப்படி பண்ணா, எப்படி அடிச்சா அவர வெளியில தூக்க முடியுமோ, அத தான் சாண்ட்ரா கையாண்டுருக்காங்க நான் சொல்வேன். 1. 2வது மெடிக்கல் இஷ்யூல நம்ம எதுவுமே வந்து இப்படிதான் இருக்கும், இப்படிதான் இருக்கும் நம்ம வந்து பண்ணவே முடியாது. சோ நம்ம லைவ்ல பார்க்குற வரைக்கும் நம்மளுக்கு அத பத்தி ஒரு இது இருக்காது. ஆனா, இத வந்து சாண்ட்ராவோடைய இந்த ஹாஸ்பிடலைஸ்ட் விஷயத்த வச்சு சபரி, விக்ரம் ப்ளே பண்றாங்கன்றது நல்லா புரியுது. எமோஷன் ப்ளேன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? அந்த எமோஷன் ப்ளேவ வச்சு தான் இந்த செகண்ட் ப்ரோமோ இருக்கு அப்படிங்கிறது எனக்கு கிளியரா தெரியுது. ஏன்னா, கேம்ன்றதுல வந்து நம்ப வந்து பேசி கூட வெளியில அனுப்பலாம். அது ஒரு ஒரு விதமான கேம். இன்னொன்னு புஷ் பண்ணி வெளியில அனுப்பலாம். அது ஒரு விதமான கேம். ஆனா, இத புஷ் பண்ணி வெளியில அனுப்பிட்டதுக்கு அப்புறமா அவங்க பேசின வார்த்தைகள் வந்து அவங்க மயக்கம் போட்டு விழுந்ததுனால, அப்படியே ஆப்போனன்ட் மேல திரும்பிருச்சு அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஓகே. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை நடக்குது. இத்தனை டாஸ்க் நடந்தது. எல்லா டாஸ்க்லயும் மாத்தி மாத்தி ஆளுக்கு வந்து ட்ரிகர் பண்ணாங்க, அடிச்சுக்கிட்டாங்க, புடிச்சுக்கிட்டாங்க, எல்லாமே பண்ணுனாங்க. சோ இந்த இடத்துல வந்துட்டு பார்வதிக்கு சாண்ட்ரா அட்வைஸ் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. கேள்வி கேட்டது கம்ருதீன். அந்த இடத்துல பார்வதி ஏன் ஏன் இப்படி பேசுற? இந்த மாதிரி எல்லாம் அத பேசாத. கேட்டாங்க. அத வந்து இல்ல. ஒரு சாண்ட்ரா கோல்டு கேட்டாங்கன்னு வாய்ஸ்ல சொல்ல வரேன். கேட்கலையே. சாண்ட்ரா கேட்டாங்க. அவன் பேசிட்டு இருக்கான். நீ பாத்துக்கிட்டு இருக்க. எதுவுமே சொல்லாம அப்படிங்கும்போது, கேட்கணும்ல, கேட்கணும்ல. நீ அதுதான் நான் பார்வதி நீ மேல தப்பு அவனை சொல்றேன். பத்தி 100 ரிப்போர்ட் போய் Yes, சாண்ட்ரா கிட்ட சொன்ன, yes. நாங்க எல்லாருமே பார்த்தோம். ஆமா, நீ பேசினத நாங்க எல்லாருமே ஆமா. பார்த்தோம். ஏன் நீ இந்த மாதிரி ஒரு ஒரு பொண்ண உன்னை அடிக்கும்போது எல்லா பொண்ணுங்களும் வந்து நின்னாங்களம்மா. பின்னாடி வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பசங்கலாம் மாதரே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா, சாங்ஸ் எல்லாம் போட்டு எடிட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆமா. சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்கள ஃப்ராடுன்னு சொல்றாரு, ரொம்ப வாய் பேசுறாரு. அதெல்லாம் ஏன் கேட்கல? அதுதான் நானும் சொல்ல வரேன் இப்போ. இப்போ அவங்க அந்த ஃப்ராடுன்னு சொல்லும்போது கூட, "ஏய் ஏன்டா நீ இப்படி பேசுற? நீ என்னை அசிங்கப்படுத்தின போது அவ தான் என் கூட நின்னா. அவ தான் எனக்காக சண்டை போட்டா. அவ இதுக்கு தான் மேல எனக்காக பேசினா" இதுக்கு அப்படின்னு மேல சொல்லி யாராவது அந்த இடத்துல நிப்பாங்களா? கேட்டிருக்கணும். இதுக்கு மேல யாராவது நிப்பாங்களா? நிக்க மாட்டாங்கங்க. அதுதான் அவ்வளவுதான். விக்ரம் ஒதுங்கிட்டாரு. விக்ரமும் ஒதுங்கிட்டாங்க. எல்லாருமே ஒதுங்கிட்டாங்க. உங்கள பத்தி எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா, இந்த வாரம் சேதுபதி அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகள், இந்த வாரம் சேதுபதி அண்ணா செய்யக்கூடிய வேலை 2 பேருக்குமே வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்து வெளில அனுப்பிச்சிருங்க. அவ்வளவுதான். நாங்களே சொல்றோம். ஆமா. பார்வதிக்கும் கம்ருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்து வெளியில அனுப்பிடுங்க அப்படின்றத Seriously, நான் ஓப்பனா இப்ப சொல்றேன். ஏன்னா, இந்த கேம்க்கான ஒரு மரியாதையோ, ஒரு விஷயமோ அந்த வீட்ல டோட்டலா இல்ல ஆல்ரெடி. இந்த சீசன்ல இந்த லவ்ன்ற ஒரு விஷயம் வந்து பயங்கர ட்ரையாங்கிளா போயி, திருப்பி 2ஆ மாறி, திருப்பி 3ஆ மாதிரி அப்படி போயிட்டு இருக்கு. பிக் பாஸ் அவ்ளோ இஷ்டப்பட்டு பாப்பாங்க மக்கள். பிக் பாஸ், பிக் பாஸ்ன்னு. இப்ப பிக் பாஸோட பேரையே வந்துட்டு இந்த டீம் வந்துட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு வந்துட்டு என்ன ஒரு மாதிரி வெறி ஆகுது அப்படிங்கிற கமெண்ட்ஸ் எல்லாம் நான் பார்த்துட்டேன். என்னால முடியலங்க. நிஜமாவே முடியல. நான் பார்வதி இப்படிலாம் பண்ணுவாங்களா? அப்போ ஒரு டைம் கனி சொன்னது ஞாபகம். அவங்க கேம்க்காக அவங்க எப்படி வேணாலும் இப்ப மாறிப்பாங்க. எனக்கு என்னமா தோணுது, எப்படி வேணாலும் யூஸ் நிறைய பண்ணிப்பாங்க இடத்துல அப்படின்னும் கனியக்கா போது செய்யறது தப்புன்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப ஆமா. நான் சொல்றேன், கனியக்கா செய்யறது 100க்கு 100% கரெக்ட். கரெக்ட். அவங்க பேசுனது கரெக்ட். கனியக்கா நான் உங்களை எல்லாம் திட்டிருக்கேன், சாரி. ஆனா வந்து இப்ப நினைக்கிறேன்
அவங்க பண்ணது இல்ல correct. பாரு அவங்களுக்கு ஃபேன்ஸே வந்து தெரியுதுங்க. ஃபீல் பண்றாங்க. பாரு ஃபேன்ஸே ஏன் பார்வதி இப்படி ஆயிட்டாங்கன்னு ஃபீல் பண்றாங்க. எவ்ளோ எவ்ளோ இன்னமும் வந்து அதெல்லாம் அதாவது இன்னைக்கு நைட் நடக்கக்கூடிய சம்பவங்கள் சோஷியல் மீடியால நேத்து நைட்டே வந்துருச்சு. அங்க லைவ்ல நடக்கும்போதே சோஷியல் மீடியால வந்துருது. சோ அப்படி வர்றத பார்த்துட்டே பாருவோட ஃபேன்ஸ்லாம் நாங்க இத பார்வதி கிட்ட எதிர்பார்க்கல அப்படிங்கிற கமெண்ட் வருது. ஆனா நம்மளுக்கு லைவ்ல எவ்ளோ கட் அடிக்கிறாங்க, எவ்ளோ டெலிகாஸ்ட் பண்ண போறாங்கன்றதே தெரியல லைவ்லயே. இப்ப எபிசோட் பேஸ்ட்ல வந்து பார்த்தா சுத்தமா அவங்கள நெகட்டிவா காட்டணும்னு ஃபீல் ஆயிடுச்சு. சாண்ட்ராவ பாசிட்டிவ்னா ஃபுல் பாசிட்டிவ் அடிப்பாங்க சாண்ட்ராக்கு. லைவ்ல கிட்டத்தட்ட மேக்ஸிமம் நம்மளுக்கு வந்துரும். மினிமம் கட் பண்ணிடுவாங்க. அந்த மினிமம் கட்ல பார்வதியோட பாசிட்டிவ கட் பண்ணிட்டாங்கன்னா, டோட்டல் பாசிட்டிவ் காலி. அப்ப நெகட்டிவ். அப்ப இந்த வாரம் கன்டென்ட் வந்து பார்வதி, கமருதீன், சாண்ட்ரா. இதுல வந்து கில்லர் காயின் டாஸ்க் டோட்டலா மறைஞ்சிரும். இந்த ஒரு விஷயத்தினால. தனித்தனியா தானே கேம் விளையாடணும். எஸ். பிளான் இந்த பண்ணி சபரி இந்த டிக்கெட் டு ஃபினாலே தனித்தனியா தான் விளையாடணும். ஆனா நேத்து விளையாடின டாஸ்க் குரூப் அட்டாக் மாதிரி தான் இருந்தது. அதுவும் பாயிண்ட் பேஸ்ல. நீ பாயிண்ட் பேஸ்லனா கூட அவர டார்கெட் பண்றனா அங்கங்க நின்னு பண்ணணும். கோழி அமுக்குற மாதிரி அமுக்கிறதுக்கு எதுக்கு டிக்கெட் டு ஃபினாலே வைக்கணும்? எதுக்காக அத வைக்கணும்? சீசன் 3 பாருங்க. மாஸ் பண்ணிருப்பாங்க. சீசன் 3 வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த கில்லர் காயின் டாஸ்க். போன வருஷம் சீசன் 8ல அந்த டாஸ்க் வைக்கும்போது பூன்னு துப்புனார் விஜய் சேதுபதி. இதே மாதிரி அட்டாக் நடந்தது. இவங்க சீசன் 3 எக்ஸாம்பிள் எடுத்துக்காம பார்வதி காரி season- துப்பிட்டு சுத்திட்டு ஆமாங்க. அவங்க இல்ல எனக்கு புரியல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல. ஓ இப்படிதான் கேம் விளையாட போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சபரிய நீ காப்பாத்துடான்னு கமருதன் கிட்ட சொல்றாங்க. அவருக்கு ஒண்ணும் புரியல புஷ்னு இருக்காரு. இவங்கன்னா லாஸ்ட் 30 செகண்ட்ஸ் இருக்கும்போது வாடா சபரி அப்படின்றாங்க. ஆனா அதை யாருமே பார்க்கல. செகண்ட் ரவுண்ட்ல கமருதனை புடிச்ச இது பண்ணும்போது வா கமரு போது சபரி இல்ல எனக்கு புரியல. நான் மட்டும் படுத்திருந்தேன் என்ன மட்டும் நீ எதுவுமே காப்பாத்தல அப்படின்றாரு. ஆனா எபிசோடே போட்டிருக்காங்க பார்வதி இப்படி புடிச்சு இழுக்கிறத சபரி புடிச்சு இழுக்கிறத. ஆனா அது யாருமே அங்க நோட் பண்ணல. அவங்களுக்கு தெரியலையா என்னன்னு தெரியல. உடனே வந்து சுபிக்ஷா பா செம்ம. ஆனா சுபிக்ஷா நிஜமா சொல்றேன் ட்விஸ்டட் பிளேயர். எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு பிளேயர் அவங்க. நீங்க வந்து இவங்களுக்கு சபரிக்கு கேட்கல ஏன் கமருதனுக்கு மட்டும் வந்து கேக்குறீங்க? அரோராவும் சுபிக்ஷாவும். ஒண்ணு கேட்டாரு, உன் தம்பி உன்னை பாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கான். இல்ல சார் பாட்டு மட்டும், பாட்டோட பீட் பாக்ஸும் சேர்ந்து. அப்போ வந்துட்டு யாரையாவது அப்ரிஷியேட் பண்ணாலும் அவங்க அப்ப நானு எனக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. சோ அவங்க என்னன்னு தெரியல. சில பேர் கமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க விஷ பாட்டில் அப்படி இப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வருது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இது எண்ட்ல வருதுன்னும் போதுதான் கஷ்டமா இருக்கு. பார்க்கலாம். முன்னாடியே வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். இப்போ 9 பேர் இருக்காங்க. அதாங்க எனக்கு புரியல. யார் 2 பேர் போறாங்க இல்ல நாங்க சொன்ன 2 பேர் போறாங்களா அப்படிங்கறத காத்திருந்து பார்க்கலாம். நன்றி.